Hi friends, welcome to my channel Exam Hacks. So today நம்ம என்ன பார்க்க போறோம்னா gate solved questions on columns. ஓகேங்களா, அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். If the length of the column is doubled, the critical load becomes. So which is the question asked in 1988. So சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்ம காலம் length of column வந்து டபுள் ஆகும்போது அதோட critical load எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். So we know that critical load is equal to pi square EI by LE square. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து எல்லிங்க ஜென்ரலாக எல் ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா, லென்த் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃப் லென்த் இஸ் டபுள்டு, லென்த் ஆஃப் தி காலம் இஸ் டபுள்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எல் டேஷ் ஈக்குவல் டு 2L. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ பி டேஷ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் EI divided by 2L square. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்கும்? பை ஸ்கொயர் EI divided by 4L square. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி எழுதலாம்னா P dash equal to 1/4 into P. ஸோ பை ஸ்கொயர் EI by L square இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரிட்டிக்கலோட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பி எதுனா, ஸோ the critical load becomes 1/4 of original. So this is the answer. Critical load becomes 1/4 of original load. So this is the answer. Okay, next we are going to see the second question. So for a case of slender column of length L and fluctual rigidity EI built in its base and free at top, the Euler's critical buckling load is. So which is this is the question asked in gate 94. So நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஸ்லெண்டர் காலம் இருக்குது, லென்த் L கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட ரிஜிடிட்டி வந்து ஃப்ளக்சுவல் ரிஜிடிட்டி வந்து EI நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் இட்ஸ் பேஸ், அப்போ ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ், பேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்டு ஃப்ரீ அட் டாப். ஸோ ஒன் end is fixed and one end is free. அந்த கண்டிஷனில் யூலர்ஸ் கிரிட்டிக்கல் பக்லிங் லோடு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ we know that P is equal to critical load of Euler critical load is equal to pi square EI divided by LE square. LE is the effective length. ஸோ இங்கே நம்மளுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒன் end is fixed and other end is free. ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து LE is equal to 2L. ஓகேங்களா, ஃபார் திஸ் கண்டிஷன் எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு 2L. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம வந்து இங்கே மேலே சப்ஸ்டியூட் பண்ணால் P is equal to pi square EI divided by 2L square. So P is equal to pi square EI divided by 4L square. So this is the answer. ஓகேங்களா, this is the critical buckling load for one end is fixed and other end is free at top. Next, third question. A pin-ended column of length L, modulus of elasticity E, second moment of cross-sectional area is I, loaded concentrically by a compressive load B. The critical buckling load is. So this is the question asked in gate 2006. ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பின் எண்டட் காலம் இருக்குது, அதோட லென்த் வந்து எல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிட்டி E இருக்குது அண்ட் செகண்ட் மூமெண்ட் ஆஃப் கிராஸ் செக்ஷனல் ஏரியா I கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கம்ப்ரசிவ் லோடு, ஒரு கம்ப்ரசிவ் லோடு P வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். சொல்யூஷன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, பின் எண்டட் காலம். ஓகேங்களா, அப்போ ஸோ திஸ் இஸ் அ கண்டிஷன் ஆஃப் போத் எண்ட் ஹிஞ்சுடு. ஓகேங்களா, ஸோ போத் எண்ட் ஹிஞ்சுடு கண்டிஷன் தான் இது. ஓகேங்களா, அப்போ அதில் நம்மளுக்கு பக்லிங் லோடு கேட்குறாங்க. ஸோ வி நோ தட் buckling load is equal to pi square
EI divided by effective length the whole square. LE the whole square means effective length the whole square. So for both end hinged condition, so L is equal to L. ஸோ நம்ம இப்போ வந்து எல்இக்கு பதில் நம்ம எல்லை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து கிரிட்டிக்கல் பக்லிங் லோடு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ V is equal to pi square EI divided by L square. So this is the answer. So next fourth question, the rod PQ of length L and flexible rigidity EI is hinged at both ends. For what minimum force F is it expected to buckle? So this is a question asked in 2018. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பீக்குங்க ராடு அதோட லென்த் வந்து எல் இருக்குது. ஸோ அதோட ஃப்ளெக்சுவல் ரிஜிடிட்டி வந்து இஐ வந்து போத் எண்ட்ஸில் வந்து ஹிஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் கொடுக்காங்க. ராடு வந்து 45 டிகிரி இன்க்ளைனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த ராடு வந்து பக்லாகும், எவ்வளோ மினிமம் ஃபோர்ஸில் அந்த ராடு வந்து பக்லாக ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிக்யூ ராடை வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால ரியாக்ஷன் வந்து அதுக்கு வந்து கம்ப்ரஸரோட ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ ரியாக்ஷன் விச் இஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து 45 டிகிரியில் இருக்குது. ஸோ நம்ம ரியாக்ஷன் ஃபோர்ஸை ஹரிசாண்டல்லேருந்து வெர்டிகல் காம்பவுண்ட்ஸாக ரிசால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது R sin 45 F applied force R cos 45 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து R cos 45 டிகிரி is equal to F. ஸோ அப்போ R is equal to F by cos 45 டிகிரி. ஓகேங்களா? we know that cos 45 degree is 1 by root 2. ஸோ அப்போ F divided by 1 by root 2. ஸோ அப்போ இந்த 2 வந்து நம்ம மேலே கொண்டு போயிருந்தோம். அப்போ root 2 F. ஸோ R is equal to root Fன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராடு எப்போ பக்லாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் பக்லிங் லோடுன்னு ஒன்று உண்டு. ராடுக்கு ஒரு கிரிட்டிக்கல் பக்லிங் லோடு இருக்குது. அப்போ அந்த வேல்யூ தாண்டும் போது தான் நமக்கு வந்து ராடு வந்து பக்லாக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது என்ன கண்டிஷனில் நடக்கும், என்ன கண்டிஷனில் நடக்குன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கிரிட்டிக்கல் பக்லிங் லோடுக்கு ஈக்குவலாக இருந்தால் அது வந்து பக்லாக ஸ்டார்ட் ஆகாது. இப்போ இதே ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பக்லிங் லோடுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அப்படினாலும் வந்து என்னது பக்கில் வந்து ஆகாது. எப்போ பக்கில் ஆகுனா இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸு இந்த பக்லிங் லோட் ஆஃப் த ராடோட வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பக்லிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன கண்டிஷனில் இருக்குன்னா, கண்டிஷன் ஃபார் பக்லிங் கண்டிஷன் ஆஃப் பக்லிங் பார்க்க போகிறோம். கண்டிஷன் ஃபார் பக்லிங். ஸோ என்ன கண்டிஷனில் வந்து இப்போ பக்கிள் ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பக்லிங் லோடோட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா பக்கிள் ஆகும். ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கிரிப்ளிங் லோட் ஆர் பக்லிங் லோட். கிரிட்டிக்கல் லோட் கிரிட்டிக்கல் பக்லிங் லோட். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனில் இருந்தால் மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்னா பக்லிங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆர் வந்து ரூட் டு எஃப்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரூட் டு எஃப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இஸ் கிரேட்டர் தென் யூலர் லோடு நம்மளுக்கு அந்த பை ஸ்கொயர் இஐ பை எல்இ த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, hinged at both ends. So for hinged at Euler critical load for critical load, the condition for both ends is hinged is effective length is equal to L. L is equal to L is equal to L. இதான் நமக்கு வந்து கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணோம்னா ரூட் 2 F is greater than pi square EI divided by L square. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு F equal to pi square EI divided by root 2 L square. ஓகேங்களா? ஸோ
So this is a minimum value of force which is required to buckle the rod PQ. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ராடு வந்து பக்கிளாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வந்து 5th கொஷின். ஓகேங்களா. ஸோ 5th கொஷின், a column has rectangular cross section of 10 mm cross 20 mm and a length 1 meter. The slenderness ratio of the column is close to. So this is the question asked in K 2011. ஸோ நம்மளை என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு காலம் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் காலம் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 10 mm cross 20 mm, லென்த் வந்து 1 மீட்டர் இருக்குது. ஸோ இதோட ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கேட்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ we know that slenderness ratio n is equal to actual length divided by radius of gyration. ஓகேங்களா. this is the slenderness ratio. So where k is the radius of gyration, so which is equal to k is equal to root of I by a. ஓகேங்களா. where I is the area moment of inertia and a is the area of cross section. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு, ஸோ ஃபார் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 10 mm cross 20 mm. ஸோ 20 mm depth, 10 mm width. ஓகேங்களா. this is the rectangular cross section as given in problem. ஓகேங்களா. ஸோ ஃபார் rectangular cross section area moment of inertia I is equal to BD cube divided by 12 divided by area நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10 cross 20, 10 into 20. So our breadth is 20 into 10 cube divided by 12, which is divided by 10 into 20. So 20 cancel ஆயிரும். go 10, so 10 square, so 100 divided by 12. So square root of 100 divided by 12 is equal to 2.88 mm. ஓகேங்களா. this is the value of radius of gyration. So we know from this given data L is equal to 1 meter. so here நம்ம வந்து mmல கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம n is equal to L வந்து 1 மீட்டர், 1 into 10⁻³ போட்டிங்கன்னா mm ஆயிரும், டிவைட் பை கேயோட வேல்யூ வந்து 2.88. ஸோ அப்போ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1000 divided by 2.88, which is equal to 347.2 mm. 347.2 mm. This is the slenderness ratio. This is the answer. So next, 6th question. For a long slender column of uniform cross section, the ratio of critical buckling load for the case with both ends clamped to the case with both ends hinged is. This is the question asked in GATE 2012. ஸோ நமக்கு சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லாங் ஸ்லெண்டர் காலம் ஆஃப் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன், ஒரு ஸ்லெண்டர் காலம் இருக்குது, அதோட யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் இருக்குது. ஓகேங்களா. த ரேஷியோ ஆஃப் கிரிட்டிக்கல் பக்லிங் லோடு ஃபார் கேஸ் போத் ends clamped to the case with both end hinged. ஸோ என்ன கேட்டால் ரேஷியோ ஆஃப் பக்லிங் லோடு, the first case வந்து both end is clamped to the second case வந்து both end is hinged. ஓகேங்களா. ஸோ இது எப்படி சால்வ் பண்ண, ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ we know that critical buckling load P is equal to pi square EI divided by LE the effective length the whole square. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் கேஸ் என்னது, both ends clamped means fixed. ஓகேங்களா. both ends fixed. so L is equal to L by 2. ஓகேங்களா. செகண்ட் கேஸ் என்னது, both end is hinged. ஸோ அப்போ L is equal to L. ஓகேங்களா. ஸோ அந்த இதுக்கு ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ P1 means case 1 divided by P2
case 2 which is equal to pi square EI divided by L first case both end is clamped or fixed which is equal to L by 2. So LE by LE க்கு வந்து நம்ம வந்து L by 2 போட போகிறோம். So which is nothing but L by 2 square. அப்போ L square by 4 divided by pi square EI divided by நமக்கு second case வந்து both end is hinged means L is equal to L. நம்ம அப்போ L க்கு பதிலா L தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ L square. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா pi square EI கேன்சல் ஆகிரும். ஸோ L square கேன்சல் ஆகிடும். அவங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா 4. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா. த ரேஷியோ ஆஃப் கிரிட்டிக்கல் பக்லிங் லோட் ஃபார் கேஸ் வித் போத் எண்ட்ஸ் கிளாம்டு டு தி கேஸ் வித் போத் எண்ட் இஸ் ஹிஞ்ச்டு இஸ் ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா. 7th கொஸ்டின். கன்சிடர் a steel given Young's modulus equal to 200 gigapascal, column hinged on both sides, its height is 1 meter and cross sectional is 10 mm cross 20 mm. The lowest Euler critical buckling load in Newton is. ஓகேங்களா. this is the question asked in GATE 2015. ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்டீல் காலம் கொடுத்துருக்காங்க. போத் எண்ட் வந்து ஹிஞ்சுடு கண்டிஷன். ஸோ அதோட யங்ஸ் மாடல்ஸ் வந்து 200 ஜிகாபாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு விச் மீன்ஸ் லென்த் 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லோயஸ்ட் யூலர் கிரிட்டிக்கல் லோடு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வி நோ தட் critical buckling load is equal to pi square EI divided by effective length whole square. So here given condition நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, both end hinged on both ends. ஓகேங்களா. ஸோ அந்த கண்டிஷனுக்கு effective length L is equal to L. ஓகேங்களா. இதுதான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எல்லிக்கு பொழுது நம்ம வந்து எல்லை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ I minimum. ஸோ நம்மளுக்கு லோயஸ்ட் கிரிட்டிக்கல் பக்லிங்கோட கேட்டாங்க. ஸோ ஏரியா மூமெண்ட் இஸ் மினிமம். ஸோ P is equal to pi square. ஸோ E வந்து 200 ஜிகாபாஸ்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 into 10⁻³ நியூட்டன் பர் mm. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு I is equal to VD³ divided by 12. இதுதான் ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு அப்போ பிரெத் வந்து 20 into 10³ divided by 12 is divided by L. L is நம்மளுக்கு எல்லாம் வந்து 1 மீட்டர். அப்போ 10³ 1000 millimeter. ஸோ இப்போ சால்வ் பண்ணுவோம். ஸோ 10³ கேன்சல் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1220 இது வந்து நம்ம கால்குலேட்டர் போட்டால் P is equal to effective load which is equal to 3289.8 Newton. ஸோ நீங்கள் இந்த வேலையை வந்து கால்குலேட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் வந்து 3289.8 நியூட்டன். ஸோ திஸ் இஸ் தி லோயஸ்ட் யூலர் கிரிட்டிக்கல் பக்லிங் லோட். ஓகேங்களா. ஸோ 8th question. An initially stress-free massless elastic beam of length L and circular cross-section with diameter D, where diameter is very less than L, is held fixed between two walls. The beam has Young's modulus E and a coefficient of thermal expansion alpha. If the beam is slowly uniformly heated, the temperature rise required to cause the beam to buckle is proportional to. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இனிஷியலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மாஸ்லெஸ் எலாஸ்டிக் பீம் இருக்குது. அதோட லென்த் வந்து L, அந்த டயாமீட்டர் வந்து D. டயாமீட்டர் வந்து லென்த்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. வெரி லெஸ்ஸு. ஸோ இப்போ இந்த பீமை வந்து ஸ்லோலி அண்ட் யூனிஃபார்ம்லி ஹீட் பண்ணுதாங்க. ஓகேங்களா. அப்போது எவ்வளோ டெம்பரேச்சர் ஹீட் பண்ணால், ஸோ த டெம்பரேச்சர் ரைஸ் ரிக்வயர்டு. ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து இந்த பீமை வந்து பக்கிள் ஆக எதுக்கு பக்கிள் ஆகுன்னா ப்ரொபோஷனல் டு எது என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
ஸோ திஸ் இஸ் தி தெர்மல் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பீமை ஹீட் பண்ணும்போது இந்த பீம் வந்து இந்த பக்கம் எக்ஸ்பெண்ட் ஆகும் ஓகேங்களா. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 2 வால் வச்சு நம்ம வந்து இந்த இதோட எக்ஸ்பென்ஷனை ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்னன்னா திஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ், திஸ் இஸ் தி ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஓகேங்களா. அப்போது கம்ப்ரசிவ் நேச்சரில் ஸோ இப்போ இந்த பீமை ஹீட் பண்ணும்போது இந்த பீமை வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போது வந்து வால்ஸ் வந்து ரியாக்ஷன் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகும், கம்ப்ரசிவ் லோடு ஆக்ட் ஆகும் வாலில் ஓகேங்களா. டுவர்ட்ஸ் பீம் வந்து கம்ப்ரசிவ் லோடு ஆக்ட் ஆகும். இப்போ இதே பீமை வந்து நம்ம வந்து கூல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அப்போது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும், டென்சைல் ஃபோர்ஸாக மாறிடும் ரியாக்ஷன் ஃபோர்ஸு. ஸோ இப்போது வந்து ஹீட் பண்ணதுனால ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸாக இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த பீம் நம்மளுக்கு வந்து பக்கிள் ஆகின கண்டிஷன் என்னது, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால், பக்லிங் லோடோட ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் இந்த பீம் வந்து பக்கிள் ஆகும் ஓகேங்களா. ஸோ த கண்டிஷன் for buckling is condition for buckling R is greater than critical buckling load ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இது வந்து அண்டர் தெர்மல் ஃபோர்ஸ் கண்டிஷன், தெர்மல் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன். ஸோ அப்புறம் தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் ஏரியா, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பெர் ஏரியா. ஸோ இதுலேருந்து நமக்கு ஆர்ஸ் ஈக்குவல் டு தெர்மல் ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா ஓகேங்களா. ஸோ அதான் இங்கே அப்ளை பண்ணதும். ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா இஸ் கிரேட்டர் தென் பை ஸ்கொயர் இஐ டிவைட் பை எல்இ த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா ஆனது ஆல்ஃபா டெல் டி இன்டு இ ஓகேங்களா. ஆல்ஃபா டெல் டி இ, வேர் இஸ் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் ஏ, ஆல்ரெடி ஒரு ஏ இருக்குது. ஸோ இட் இஸ் கிரேட்டர் தென் பை ஸ்கொயர் இஐ டிவைட் பை எல்இ த ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் வந்து போத் எண்டு ஃபிக்ஸ்டு. ஸோ போத் எண்டு ஃபிக்ஸ்டுனா நமக்கு எல்இ இஸ் ஈக்குவல் டு எல் பை 2 ஓகேங்களா. ஸோ நம்ம எப்போ என்ன பண்ணுறோம், ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா வேறு ஐ இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேங்களா. ஸோ ஆல்ஃபா டெல் டி இ, ஸோ ஏரியா இது வந்து சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை பை 4 டி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் பை ஸ்கொயர் இ. நமக்கு இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இஸ் பை பை 64 டி பவர் 4 டிவைட் பை எல் ஸ்கொயர் டிவைட் பை 4. ஸோ எல்லை வந்து எல்லுக்கு வருது எல் பை 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஹோல் ஸ்கொயர் பண்ணால் எல் ஸ்கொயர் பை 4 ஓகேங்களா. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து என்ன கேட்டுங்க, டெம்பரேச்சர் ரைஸ் ரிக்வயர்ட் ஓகேங்களா. அப்போது டெல்டியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். டெல்டி இஸ் ஈக்குவல் இஸ் கிரேட்டர் தென் பை ஸ்கொயர் இஐ இன்டு பை டி பவர் 4 டிவைட் பை 64 எல் ஸ்கொயர். இந்த 4 வந்து மேலே போயிடும். ஸோ அப்போ இங்கே 4. ஸோ அப்போ இங்கேருந்து இது கீழே வருங்க, இது வந்து இங்கே கீழே வருது இன்டு பை டி ஸ்கொயர் ஆல்ஃபா இ ஆன்சர் இன்டு 4. ஸோ 16 4s are 64 பை கேன்சல், டி ஸ்கொயர் டி பவர் 4 வந்து டி ஸ்கொயராக வர்றோம். ஸோ இ கேன்சல் ஓகேங்களா. ஸோ நமக்கு இப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டி இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் ஐ டி ஸ்கொயர் இன்டு 4 டிவைட் பை 16 எல் ஸ்கொயர் ஆல்ஃபா ஓகேங்களா. இதுதான் இருக்கும் நம்மளுக்கு எல்லாங்க விச் இஸ் ப்ரொபோஷனல் டு
எதுக்கு ப்ரொபோஷனல் இருக்குன்னா டெல்ட் இஸ், ஸோ இது வந்து கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ இட் இஸ் ப்ரொபோஷனல் டு d square. And similarly delta is inversely proportional to L square. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து directly proportional தான் கேட்டிருக்காங்க. ஸோ which is directly proportional to d square. This is the answer. ஓகேங்களா. So 9th question, a steel column of rectangular cross section 15 mm cross 10 mm and a length of 1.5 meter is simply supported at both ends. Assume Young's modulus is equal to 200 gigapascal. The critical axial load in kilonewton is. So this is a question asked in K 2018. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். ஓகேங்களா, அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க 15 mm into 10 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் லென்த் வந்து 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ யங்ஸ் மாடுலஸ் வந்து 200 gigapascal கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரிட்டிக்கல் லோடு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் அட் போத் எண்ட்ஸ். ஓகேங்களா, சிம்பிளி சப்போர்ட்டட் போத் எண்ட்ஸ் மீன்ஸ் போத் எண்ட் இஸ் ஹிஞ்சுடு. ஸோ திஸ் இஸ் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் where simply supported is at both ends it is hinged condition. ஓகேங்களா, so we know that critical load is equal to pi square EI divided by LE effective length the whole square. We know that for both end is hinged condition L is equal to L. This is the condition for both end hinged. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். we know that pi square EI வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க 200 into 10 power 3 நியூட்டன் பர், அது வந்து ஜிகாபாஸ்கலில் கொடுத்ததுனால நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, 200 into 10 power 3 நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இண்டு ஐ வந்து நமக்கு என்ன PD cube ஃபார் இஸ் அ ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ BD cube divided by 12. ஸோ 15 into 10 cube divided by 12 just divided by லென்த் ஸ்கொயர். நமக்கு லென்த் வந்து 1.5 மீட்டர் கொடுத்தாங்க, அது வந்து நம்ம வந்து எம்எம் மாற்றிக்கிட்டோம். ஸோ 1.5 into 10 power 3 the whole square. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம இதை கால்குலேட்டர் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா கிரிட்டிக்கல் லோட்ஸ் ஈக்குவல் டு 1.097 கிலோ நியூட்டன். ஓகேங்களா, திஸ் இஸ் தி ஆன்சர். ஸோ 10th question, the minimum compressive load P required to initiate buckling for a pinned slender column with the bending stiffness EI and length L is. So this is a question asked in GATE 2018. ஸோ நம்மளுக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிண்டு ஸ்லெண்டர் காலமில் பக்லிங் லோடு ஆக்ட் ஆக எவ்வளோ மினிமம் ஃபோர்ஸ் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா சொல்யூஷன். ஸோ நமக்கு பிண்டு ஸ்லெண்டர் காலம்னா which is nothing but both end hinged. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த பின் ended slender column. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு we know that critical buckling load is equal to pi square EI divided by L effective length LE the whole square. L is the effective length. So for the condition of both end hinged, the condition is L is equal to effective length is equal to L. ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ the minimum load P required to initiate buckling which is equal to pi square EI divided by L square. So this is the minimum compressive load required to initiate buckling. This is the answer.